நீங்க கவனமா உழைக்கணுமே தவிர கடுமையா உழைக்க தேவையில்லை. சங்கரன் பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு வேடிக்கை நடந்துச்சு. யார் நல்லவன் யார் கெட்டவன், ஒரே செயலை தான் செஞ்சீங்க. ஆனா ஒருவருக்கு நீங்க நல்லவர், இன்னொருவருக்கு நீங்க கெட்டவர். வெற்றி கதவை தட்டும் நேரம். உங்க ஆசை என்ன? எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கணுங்கிறது தானே. மேல்நாட்டு உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கறாங்க தெரியுமா? ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு நீங்களே அடிக்கடி சொல்லிக்கணும்னு சொல்றாங்க. வெற்றியை குறி வச்சே உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. பெரும்பாலும் இந்த முயற்சி உங்களுக்கு ரத்த கொதிப்பத்தான் அதிகரிக்கும். ஏன்? வெற்றியையே நினைச்சு உழைச்சா அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகத்துல படபடப்பு, அச்சம், கவலை, மன உளைச்சல்னு ஏராளமான பிசாசுகள் உங்க மேல வந்து ஏறிக்கும். இலக்கின் மீது ஒரு கண்ணை பதிச்சுக்கிட்டா அவன் பாதி குருடனாயிடுறான் அப்படிங்கறது ஜென் தத்துவம். மிச்சம் இருக்கிற ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் செயலாற்ற முடியும்? அப்படி அரைகுறை கவனத்தோட செயலாற்றாதீங்க. இந்த கணம் செய்ய வேண்டியதை 2 கண்களையும் பயன்படுத்தி முழுமையா செய்யுங்க. எட்டி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லாம வெற்றி இலக்க சுலபமா தொட்டிட முடியும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க கவனமா உழைக்கணுமே தவிர கடுமையா உழைக்க தேவையில்லை. இதை விளக்கறதுக்கு ஜென்ல ஒரு அழகான சம்பவம் இருக்கு. சான்சு அப்படின்னு ஒரு ஜென் குரு இருந்தாரு. ரொம்ப சிறப்பான வாழ்வீரர். அவர்கிட்ட ஒரு புது சீடன் சேர்ந்தாரு. இந்த நாட்டிலேயே முதன்மையான வாழ்வீரனா என்ன ஆக்க முடியுமான்னு அந்த சீடன் கேட்டான். அதுக்கு என்ன, 10 வருஷத்துல உன்னை அப்படி தயார் செஞ்சிடுறேன் அப்படின்னாரு குரு. எனது 10 வருஷமா? 5 வருஷத்துல சாதிக்கணும் குருவே. மத்தவங்களை விட 2 மடங்கு அதிகமா உழைக்க நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னா. அதுக்கு அந்த குரு, அப்படின்னா 20 வருஷம் ஆகும்பா அப்படின்னாரு. சீடன் திகைச்சு போனான். போதாதுன்னா இன்னும் 4 பங்கு கடுமையா உழைக்கிறேன் குருவே அப்படின்னா. அப்படி செஞ்சா 40 வருஷங்களாகுமேன்னாரு குரு. ஆமா, உங்களை நீங்களே வருத்திக்க நீங்க நினைச்சதை அடையறதுக்கு அதிக காலம் ஆகும். இதத்தான் சான்சு அந்த சீடனுக்கு புரிய வச்சாரு. கடுமையா உழைக்கிறவங்க சில சமயம் வெற்றி பெறலாம், ஆனா அதன் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. உலகத்தோட ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானிகள் ஓய்வா இருந்தப்பதான் நடந்திருக்குது. மரத்தடியில சும்மா உட்கார்ந்திருந்தப்பதான் ஆப்பிள் விழுவத கவனிச்சாரு நியூட்டன். புவியீர்ப்பு பற்றிய விதிய கண்டுபிடிச்சாரு. பாத் டப்ல ஓய்வா குளிச்சுட்டு இருந்தப்பதான் மிதக்கறத பத்திய விதிகளை கண்டு உணர்ந்தாரு ஆர்க்கிமெடிஸ். டென்ஷன் இல்லாம ரசிச்சு முழு ஈடுபாட்டோட பணிகளை செய்யறப்பதான் மூளை அதன் உச்ச திறனோட செயலாற்றும். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. விளையாட்டுல கூட வெற்றியை நினைச்சு அதிக படபடப்போட விளையாடுற குழுதான் பெரும்பாலும் தோத்து போகுது. விளையாட்டை அனுபவிச்சு ஆடுறவங்க வெற்றி அடைறாங்க. வெற்றி வெற்றின்னு உங்களை நீங்களே வருத்திக் கொள்ற சந்தர்ப்பங்கள்ல உடல் அளவிலும் மனசு அளவிலும் நீங்க பலவீனமாயிடுறீங்க. வெற்றிய பற்றிய அச்சத்தை விட்டுட்டு மனச அமைதியா வச்சுக்கோங்க. உடல் தானாவே வேகமா உழைக்கும். ஆனா உங்கள பெரும்பாலானவங்க நேரெதிரா இருக்கிறீங்க. உங்க மனசு நிலையில்லாம வேகமா இயங்கிட்டு இருக்குது. அதனால உடலோட வேகம் குறைஞ்சு போயிடுது. இப்படித்தான் சங்கரன் பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு வேடிக்கை நடந்துச்சு. ஒரு வேலைய மாலையில வீட்டுக்கு போனதும் மறக்காம செய்யணும்னு தன்னோட ஹேண்ட்கர்ச்சிஃப்ல அவரு முடிச்சு போட்டுக்கிட்டாரு. ஆனா வீட்டுக்கு போனதும் எதுக்காக அந்த முடிச்சு போட்டோம்னு அவருக்கு சுத்தமா மறந்து போச்சு. படபடப்பானாரு, மூளைய கசக்கினாரு, மொட்டை மாடியில உலாத்துனாரு, நெத்தியில அடிச்சு பார்த்தாரு, நோட்ல என்னென்னவோ கிறுக்குனாரு. நினைவுக்கு வரவே இல்லை. பேசாம படுத்து தூங்குங்க, எதுனாலும் காலையில பாத்துக்கலான்னு அவரோட மனைவி அறிவுரை சொன்னாங்க. மாட்டேன், ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும், அதை கண்டுபிடிக்காம நான் எப்படி தூங்குறது
அப்படின்னு படுக்கையில உட்கார்ந்தே இருந்தாரு சங்கரன் பிள்ளை. இதுவா, ஒருவேளை அதுவா அப்படின்னு மண்டைக்குள்ள 100,000 யோசனைகள் பூச்சி மாதிரி பறந்துச்சு அவருக்கு. கடைசியில ராத்திரி 2 மணிக்கு சலிச்சு போய் கர்ச்சீஃபை தூக்கி போட்டார். சட்டுன்னு ஞாபகம் வந்துச்சு, இன்னைக்கு 9 மணிக்கே தூங்க போயிடணும்னு அவர் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக போடப்பட்ட முடிச்சது. படபடப்பா மூளையை இயங்க விட்டா சங்கரன் பிள்ளைக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும். முடிவை பத்திய கவலைய விட்டுடுங்க. ஒவ்வொரு முறையும் முழுமையான ஈடுபாட்டோட செயலாற்றுங்கள். வெற்றி தானா உங்க கதவை வந்து தட்டும். யார் நல்லவன், யார் கெட்டவன்? முதல்ல அந்த தீர்ப்பை எழுதுறதுக்கு நீங்க யாரு? எல்லையில ராணுவ வீரரா துப்பாக்கி பிடிச்சு நிக்கிறீங்க. பாகிஸ்தான் வீரர்கள் 10 பேரை சுட்டு தள்ளுறீங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா? இந்திய ராணுவத்தினர் அழைச்சு போனா மெடல் கொடுப்பாங்க. பாகிஸ்தான் ராணுவத்தினர் கொண்டுட்டு போனாங்கன்னா சித்திரவதை கூடத்துல போட்டு வாட்டுவாங்க. ஒரே செயலை தான் செஞ்சீங்க, ஆனா ஒருவருக்கு நீங்க நல்லவர், இன்னொருவருக்கு நீங்க கெட்டவர். உங்களை யாரோட அடையாளப்படுத்திக்கிறீங்களோ அதை வச்சு தானே நல்லது கெட்டதை உங்களால தீர்மானிக்க முடியுது. இயற்கை ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கறதில்ல. செடி இருக்கு, தண்ணீரை பூசாரி ஊற்றினாலும் பூ பூக்கும், கொலைக்காரன் ஊற்றினாலும் பூ பூக்கும். ஆனா நீங்க கெட்டவர்னு யாரை பத்தி தீர்மானிச்சாலும் அவர் மீது வெறுப்ப வளர்க்குறீங்க. முதல்ல மனசு அளவுல அவரையும் உங்கள ஒருவரா ஏத்துக்க பழகணும். உங்க குறுகிய மனநிலையில யார பத்தியும் தீர்ப்பு எழுதாதீங்க. தோல்விங்கிறது நடந்து முடிந்த விதத்துல இல்ல, அதை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்குது.